அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காமராஜர் கல்விப்பணி பற்றி பேச வந்துள்ளேன். உயிரினம் வாழ சுவாசம் தேவை. சுவாசம் எப்போதும் பாகுபாடு பார்ப்பதில்லை. அதுபோலதான் கல்வியும். இதனால் ஜாதியின் அடிப்படையில் அமைந்து ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை முற்றிலும் அளித்தவர் காமராஜர். விதிப்பட்ட அனுப்புறையால் மூடப்பட்டிருந்த சுமார் 6,000 பள்ளிகளை மீண்டும் திறந்தவரும் காமராஜர். கிராமப்புற மாணவர்கள் படிப்பதற்காக சுமார் 12,000க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை தொடங்கியவரும் காமராஜர். இவர் வேறென்ன செய்தார் சொல்கிறேன். ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும் என இலவச கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் யாரும் பசியால் வாடிடக்கூடாது என்பதற்காக 1956ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்களுக்கிடையே ஜாதி, மதம், பொருளாதாரம் வித்தியாசம் தெரியாமல் இருப்பதற்காக சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பள்ளி வேலை நாட்கள் 180 நாட்களாக இருந்து 200 நாட்களாக மாற்றப்பட்டது. இவர் ஆட்சியில் தான் IIT மெட்ராஸ் போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. இவரின் தீவிர முயற்சியால் கல்வி கற்றவரின் எண்ணிக்கை 7% இருந்து 37% உயர்ந்தது. அதனால்தான் கல்விக்கு கண் திறந்த காமராஜர் என்கிறார்கள். இத்தனை கல்வி பணி செய்த காமராஜர் அவர்கள் அவர் ஏட்டுக்கல்வி படித்ததே இல்லை, கற்றதெல்லாம் அனுபவ கல்விதான். அதனால்தான் அவரை படிக்காத மேதை என்று அழைக்கிறார்கள். அவர் பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் நன்றி.